உலகெங்கும் உள்ள நம் தமிழ் சொந்தங்களுக்கு நல்லதை தேடி யூடியூப் சேனல் மூலமாக வணக்கம். இந்த காணொளியை பார்ப்பதற்கு மக்களுக்கு நன்றி. நல்லது தேடி செல்வோம் என்ற நம்பிக்கையில் இன்றைய காணொளி இன்றைய நவீனமயமான உலகத்தில் மனிதன் வாழும் தினசரி வாழ்க்கையில் அறிவை, ஆற்றலை, புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அவன் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறான். இந்த ஓட்டத்தில் தனது சுற்றுப்புறத்தை கண்டுகொள்ள மறந்து போகிறான். அதன் விளைவால் சுகாதாரமற்ற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதன் எதிரொலியாக சுற்றுப்புற மாசு அடைந்து பல இயற்கை சார்ந்த காரணிகளும் மாசடைந்து உள்ளது. நாம் தினமும் வாழ்வில் இது சம்பந்தமான ஏதோ ஒரு தகவல்கள், காணொளிகள் போன்றவற்றை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இருந்தும் நாம் மற்றும் நம்மை சார்ந்தவர்கள் மாறுவதில்லை. ஏனெனில் இதைவிட பெரிய விஷயங்கள் மற்றும் பிரச்சனைகளை அவன் தன் அன்றாட வாழ்வில் சந்திக்கும் பொழுது இது போன்ற பிரச்சனைகளை மறந்து கடந்து செல்கிறான். நம் சமூகத்தில் பெரியவர்கள்தான் இது போன்ற நிலைமையில் உள்ளார்கள் என்றால் நம் இளம் தலைமுறைகள் இதற்கு ஏற்றவாறே உள்ளார்கள். உதாரணமாக, தாங்கள் தினசரி உபயோகிக்கும் பொருள்களில் இருந்து வரும் குப்பைகளை இளம் தலைமுறைகள் பொறுப்பற்று தான் உபயோகப்படுத்திய இடத்திலேயே வீசிவிட்டு செல்கின்றனர். பொது இடங்களிலும் மக்கள் நடமாடும் இடங்களிலும், ஏன் சிலர் தங்கள் வீட்டிலேயே கூட இதை செய்கின்றனர். இது நம் சமூகத்தை பாதிக்கும் செயலாகும். பொது இடத்தில் பள்ளி, கல்லூரிகள், கோவில்கள், பேருந்து நிறுத்தங்கள், சாலையோரம் போன்ற இடத்தில் குப்பைகளை வீசி சுற்றுப்புற மாசு அடைய செய்கிறார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய இளம் தலைமுறைகள் தங்களது பள்ளி அல்லது கல்லூரி பேருந்து நிறுத்தத்தில் அல்லது வரும் வழியிலோ அவர்கள் உண்ணும் சிறுபண்டங்கள், தீனிகளை உட்கொண்ட பிறகு அந்த மீதமுள்ள பிளாஸ்டிக் பைகளை உரிய இடத்தில் இடாமல் கண்ட இடத்தில் வீசிவிட்டு வருகின்றனர். இது அப்பொழுது பெரியதான ஒரு விஷயமாக தெரியாது என்றாலும் இன்றளவும் ஒவ்வொரு பிளாஸ்டிக் பைகளும் மிக பெரும் சுற்றுப்புற மாசு உருவாக காரணமாக உள்ளது. இதை தாங்கள் உணர்ந்து திருத்திக் கொள்ள வேண்டும். இது போன்று ஒரு சிலர் செய்யும் தவறு பெரிய பிரச்சனைகளுக்கும் இன்னல்களுக்கும் காரணமாக அடித்தளமாக அமைகின்றது. அவர்கள் மாற்ற நினைத்தால் சிறிது அளவு மாறினாலும் அது பெரிய மாற்றத்தை உருவாக்கும். மாணவர்களே, நீங்களே உணர்ந்து இதை மறந்திருந்தாலும் அதை மீண்டும் தங்கள் ஆழ்மனதில் வைத்து இனிமேல் இது போன்ற செயல்களை செய்ய மாட்டோம் என்று சிறிதளவு மாறினாலும் அடுத்தடுத்து வரும் தலைமுறைகள் பெரும் மாற்றத்தை காண முடியும். நம்பிக்கையோடு மறக்காமல் முயற்சிப்போம், மாறுவோம். மக்களுக்கு நன்றி, நல்லது தேடி செல்வோம் என்ற நம்பிக்கையில்